நம்ம பிளான் படி அஷூருடைய காஸ்ட் கவர்னன்ஸ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டாபிக் தான் பார்க்கலான்னு இருந்தோம். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எய்சர் 900ல வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். பட் ஆனால் இங்கே 104ல் வந்து எக்ஸாம் ஆஸ்பெக்டில் இல்லை. இது வந்து நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலில் இதர் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரீ சேல்ஸில் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் டீமில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஷூருடைய காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ பிஃபோர் டெப்ளாய்மெண்ட், போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் அண்ட் நமக்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீ டெப்ளாய்மெண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம ப்ரொவாக்டிவாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ டெப்ளாய்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட் அஷூருக்கு தான் மைக்ரேட் ஆகணும்னு கஸ்டமர் முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் கஸ்டமர் வந்து கிளவுடுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரைஸிங் இருக்குது அண்ட் பட்ஜெட் என்ன, அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எதுவும் அவங்க எதிர்பார்த்ததோட அதிகமான காஸ்டிங் வரக்கூடாது, அந்த மாதிரி சர்ப்ரைசஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. லைக் அஷூருடைய ப்ரைஸிங் கால்குலேட்டர் வந்து ப்ரீ சேல்ஸ் டீமில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து முன்னாடி வந்து டிசிஓன்னு ஒரு டூல் இருந்தது. பட் அந்த டூல் டெப்ரிகேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு பதிலாக அஷூருடைய மைக்ரேட்டில் வந்து பிஸ்னஸ் கேஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணி அதில் நம்ம டிசிஓ, ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் இதெல்லாம் அந்த டூல் வழியாக கால்குலேட் பண்ணலாம். அண்ட் போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் ஆர் டெப்ளாய்மெண்ட் டைமில் வந்து கூட நம்மளால் சில காஸ்ட் கவர்னன்ஸ் அண்ட் சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சாய்ஸ் கொடுக்குறாங்க. லைக் சேவிங்ஸ் பிளான் இருக்குது, ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து என்விரான்மெண்ட் ரன்னிங்கில் இருக்குது. அப்போ தான் நமக்கு வந்து ஆக்சுவல் கன்சம்ஷன், ஆக்சுவல் யூட்டிலைசேஷன் என்ன மாதிரியான நீட் இருக்குன்றது ப்ராப்பராக தெரிய வரும். ஸோ அங்கே தான் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் நமக்கு தேவைப்படுது, ஆர் காஸ்ட் கவர்னன்ஸ் ப்ராப்பராக பண்ண வேண்டிய நீட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து போஸ்ட் டெப்ளாய்மெண்ட். நம்ம வந்து என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது, அதில் வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் ஓவர் யூட்டிலைஸ்டாக இருக்குது, அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது, அண்ட் நம்ம தேவையில்லாத ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி நம்ம காஸ்ட் ஆப்டிமைசேஷன், அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. லைக் அஷூர் அட்வைசர் மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காஸ்ட் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீ டெப்ளாய்மெண்ட் எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுவாங்க, அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸ் அப்போ என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்னே தனியாக டூல் இருக்குது அஷூரில், அண்ட் பில்லிங்னே தனியாக டூல் இருக்குது. முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் தனித்தனி ஸ்மால் டூல்ஸாக வச்சுருந்தாங்க. பட்ஜெட்டிங், அலோகேஷன், அலர்ட்டிங், அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்மால் டூல்ஸ் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யூனிஃபைடாக ஒரு டூல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டூலில் தான் நம்ம நிறைய டைம் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரைஸிங் கால்குலேட்டர் அண்ட் சேவிங்ஸ் பிளான், ரிசர்வேஷன்ஸ் இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். இது பர்சனல் அண்ட் அஃபிஷியல் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து அதுக்கு எவ்வளோ பட்ஜெட், என்ன மாதிரி நமக்கு வந்து நம்மளோட பட்ஜெட்குள்ளே வருதா, நமக்கு வந்து அது வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது சர்ப்ரைசஸ் இருக்குமா, ஏன்னா ரன்னிங் காஸ்ட் இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்குமா, எல்லாமே நம்ம யோசிச்சு தான் ஒரு பொருள் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி நம்ம போயிட்டு ஆன்லைனில் வந்து ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்றதால நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. ஈவன் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டினியூஸாக 6 months 1 year வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10%, 20%, 30% சேவிங்ஸ் இருக்கும். அது நமக்கு வேணுமா வேணாமான்றதை தாண்டி அந்த ஆஃபர், அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிடும். க்ளவுட்லேயும் அதே மாதிரி தான். நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் 200+ ஆஃபரிங் இங்கே இருக்குது, சர்வீசஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் எந்த ஃபீச்சர் இருக்குது, இதில் எந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு அது ரியலாக தேவையா இல்லையான்றதை ப்ராப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெசிஷன் எடுக்கணும் ஆஸ் அன் ஆர்கிடெக்ட். ஸோ லெட்ஸ் சே வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ரியலாக நம்ம என்விரான்மெண்ட்டில்
பப்ளிக் ஃபேஸிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, அண்ட் இன்டர்நெட் ஃபேஸிங் வல்னரபிலிட்டிஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. ஸோ அப்போ தான் நம்ம போயிட்டு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ராடக்டை வாங்கணும். ஸோ மார்க்கெட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரொஆக்டிவாக ப்ரீ டெப்ளாய்மெண்ட் அப்போ என்னென்ன ப்ராப்பர் சர்வீஸ் வேணும், நமக்கு எந்தெந்த சினாரியோவில் வந்து நமக்கு என்ன பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் தேவைப்படும்ன்றத ஒரு டெசிஷன் எடுத்துட்டு தான் நம்ம இதுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக டூல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப் ரோலில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓவரால் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எதுக்காக இங்கே நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஆன் ப்ரமைசஸ்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து ஆன் ப்ரெமோடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து கேபிட்டலாக வாங்கிடுறோம், ஒரு ரவுட்டரோ ஸ்விட்சோ சர்வரோ ஒரு டிவைஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுறோம், அந்த லைசன்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணிடுறோம். அப்போ அதை வந்து நம்ம ஐடியலாக வச்சுருந்தா நமக்கு வந்து அங்கே பிரச்சனை. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்றது அங்கே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். வேற கிளவுடை பொறுத்த வரைக்கும் பே அஸ் யூ கோ மாடல், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல். ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னும் போது நமக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கன்சியூம் பண்ணுறோம், ஸோ அதுக்கு தான் நமக்கு சார்ஜஸ் வருது. ஸோ அது ரியலாக தேவையா இல்லையான்றதை வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ், மந்த்லி பேசிஸ் வந்து என்விரான்மெண்ட் சைஸை பொறுத்து காஸ்ட் கவர்னன்ஸ் மீட்டிங்லாம் இருக்கும். ஸோ இப்போ கவர்னன்ஸ் மீட்டிங் அப்படின்னும் போது கிளவுட் கவர்னன்ஸ்ல காஸ்ட்ன்றது ஒன் ஆஃப் த கீ டிஸ்கஷன் பாயிண்டா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க எவ்ரி வீக் ஆர் சம் ரொம்ப பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ல ஆன் டெய்லி பேசிஸ் கூட கவர்னன்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் ஒரு மிட் லெவல் ஆர்கனைசேஷன்ல எவ்ரி வீக் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்மால் சைஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து என்னென்ன பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே பெரிய ரூம் இருக்காது, அங்கே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ இல்லை டெலிட் பண்ணுறதுக்கோ இல்லை டீகமிஷன் பண்ணுறதுக்கோ நிறைய அங்கே சான்சஸ் இருக்காது. அதனால வீக்லி பதிலாக மந்த்லி கவர்னன்ஸ் மீட்டிங்லாம் இருக்கும். ஸோ அந்த கிளவுட் கவர்னன்ஸில் வந்து காஸ்ட் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா அந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஆர் ப்ராப்பராக அந்த என்விரான்மெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய இன்பில்ட் டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம், ஆடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அஷூருடைய காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங்ன்றது ஒரு ஒரு ஓவர் ஆர்க்கிங் டேர்ம், ஒரு பெரிய டேர்ம் அது. ஏன்னா இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது மெயினாக வந்து நமக்கு காஸ்ட்னாலே வந்து ஃபினான்ஸ் டீம் இருப்பாங்க, ஃபினாப்ஸ் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இது எல்லாமே டீல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம அசம்ஷனில் இருப்போம். பட் அது வந்து 30% கரெக்ட். ஆக்சுவலாக 30% எப்படி கரெக்ட் அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் டீம், ஃபினாப்ஸ் டீம் தான் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வந்து என்ன பட்ஜெட், அவங்க வந்து இந்த சர்வீசஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்கில் வந்து அவங்க அதிகமான இன்வால்மெண்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சப்சீக்வெண்ட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண விஷயங்களை வந்து பில் பண்ணுறது, மந்த்லி அந்த பில்லை பே பண்ணுறது, அது வந்து மேபி த்ரூ ஆர்கனைசேஷனுடைய கிரெடிட் கார்டாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனுடைய பில்லிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ அது மூலயமா அவங்க வந்து பே பண்ணுறது, அந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ பில்லிங் ஆக்சஸ்லாம் வந்து ஃபினான்ஸ் டீமோ ஃபினாப்ஸ் டீமோ தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன த்ரெஷோல்ட் செட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன் ப்ரெமில் பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ ஆன் ப்ரெமுடைய ஐடிஎஸ்எம் மாடல் வந்து டிஃப்ரெண்ட், ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடல் வந்து கிளவுடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீவியேட்டிங்காக இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா, ஆன் ப்ரெமில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்னே தனி டீம் இருப்பாங்க. கிளவுட்ல வந்து உங்களுக்கு வந்து இவென்ச்சுவலாக உங்களுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அதை ஆன் த ஃப்ளை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸ்கேல் அப் ஸ்கேல் அவுட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுவே ஆட்டோ ஸ்கேலிங்கோடலாம் கொடுக்குறாங்க கிளவுட்ல. ஸோ கிளவுட்ல வந்து கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஒரு மினிமல் ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐடிஎஸ்எம் ஏரியா, அதாவது ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஏரியா. வேற ஆன் ப்ரைமில் வந்து அங்கே கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் டீமே வந்து தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் 1 இயருக்கு நமக்கு என்ன தேவை, இப்போ கரண்ட்டாக என்ன யூசேஜ் இருக்குது, நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து 2 சைடும் பார்ப்பாங்க. ஸோ கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபியூச்சர் கெப்பாசிட்டியும் ஹேண்டில் பண்ணுவாங்க. கரண்ட்டாக வந்து ஏன் இது அன்வான்டாக வந்து இவ்வளோ யூசேஜ் இருக்குது, அதில் ஏதாவது க்ளீனப் பண்ண முடியுமா, அதில் ஏதாவது தேவையில்லாத ஐட்டம்ஸை டெலிட் பண்ண முடியுமா, தேவையில்லாத சர்வர்ஸை க்ளீனப் பண்ண முடியுமா, அன்யூஸ்டு லைசன்சஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ண முடியுமா,
வெண்டார்ட்ட போயிட்டு நமக்கு ஆல்ரெடி நம்ம 500 லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து யூசேஜே பார்த்தீங்கன்னா 60-70 தான் இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 400-450 லைசன்ஸ் சொல்லிட்டு அதை வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது நாட் ஓன்லி ஸ்டோரேஜ் மட்டும் கிடையாது. நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான லைசன்சஸ் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த ரோல் எல்லாமே உங்களுக்கு கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைண்டா ஒரு ரோல்ல வந்து பார்ப்பீங்க, ஒரு டீம் பார்ப்பீங்க. அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக் டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து மேபி அவங்க வந்து ப்ராஜெக்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். ஃபினாப்ஸ்க்கே தனி ப்ராக்டிஷனர் அண்ட் ஃபவுண்டேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஃபினாப்ஸ் அசஸ்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியும். அஜூர்லேயே வந்து ஒரு டூல் கொடுக்குறாங்க. பட் அது இந்த பர்டிகுலர் செஷனுக்கு வந்து ரொம்ப ரிலவென்ட் கிடையாது. பட் ஃபினாப்ஸ் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதோடைய அவுட்கம் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோ த்ரூ பண்ணுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் செப்பரேட் டாபிக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஸோ எப்படிலாம் வந்து ரிசோர்ஸஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம், எதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் க்ளீன் அப் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கம்மி பண்ணலாம், அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸில் வந்து ஒரு கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியர் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அண்ட் மேபி நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஆர் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக வந்து சில டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு ஆர் டூரிங் இம்ப்ளிமெண்டேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பட்ஜெட்டிங் செட் பண்ணுறது, அலர்ட்டிங் செட் பண்ணுறது, ப்ராப்பரான மானிட்டரிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ப்ராஜெக்ட் டீம் ஆர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் டீம் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஓனருக்கு, பிஸ்னஸ் ஓனருக்கு அவங்களுக்கு ஸ்பெண்டிங் லிமிட் என்ன, அவங்க பட்ஜெட் என்ன, அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட் என்ன, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அவங்க வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் வந்து இது வந்து அந்த பர்டிகுலர் லிமிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன்ஸ் டீம் நோட்டிஃபை ஆகும். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஸ்னஸ் ஓனரோ அப்ளிகேஷன் ஓனரையோ ரீச் பண்ணி இது எப்படி கம்மி பண்ணலாம், என்ன பண்ணலான்றத ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு வந்து இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஆர்கிடெக்டாக இருந்தாலுமே இந்த டூல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. லைக் அஜூரோடைய கால்குலேட்டர் ஆர் அஜூரோடைய டிசிஓ டூல், அஜூரோடைய மைக்ரேட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கேஸ் அனாலிசிஸ் டூல், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்ட் ஆர் மைக்ரேஷன் இன்ஜினியர். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டூல் வந்து ஃபெமிலியராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து அலைன் ஆயிருக்கு. பட் ஜென்ரலாக நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும்னு பார்ப்போம். அண்ட் இது தாண்டியே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில கான்டென்ட் ஷேர் பண்ணுறேன். டைம் கிடைக்கும் போது அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவேர்னஸ் கிடைக்கும் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் கவர்னன்ஸில். ஓகே, ஸோ வித் தட் செட் நம்ம இன்னைக்கு டாபிக் குள்ளே போகலாம். ஸோ ஓவரால் கிளவுட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், அஷூர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரோஆக்டிவ் பிளானிங்கில் ஆரம்பித்து கரண்ட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன், கரண்ட் காஸ்ட் கவர்னன்ஸ் அண்ட் மந்த்லி இன்வாய்ஸஸ் எப்படி வருது அண்ட் அந்த பில்லிங் எப்படி நடக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் எண்ட் டு எண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபின்ஆப்ஸ் டீம், கிளவுட் ஆப்ஸ் டீம், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் லைக் ப்ரீ சேல்ஸ் ஆர்கிடெக்டாக இருக்கலாம், இல்லை மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் ஆர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். அது ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ இதில் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங், இன்வாய்ஸிங், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அஷூர்லேயுமே வந்து இன்வாய்ஸிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம், எப்படி அந்த ஸ்பெண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ எதுக்காக காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது அட் ஹை லெவல் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக டூல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டூல் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங் கால்குலேட்டர் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் டிசிஓ, அதாவது அஷூரோடைய மைக்ரேட்டோடைய பிஸ்னஸ் கேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தென் அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு அட்வைசர் டூல் தான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அஸ் எ ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் கன்சோலில் போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ணலாம், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங் டூல். ஸோ இந்த 4 டூலை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை தாண்டி மீதி விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு லேட்டராக ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் டைம் கிடைக்கும் போது யூ கேன் ரெஃபர் இட். ஸோ இப்போ அட் ஹை லெவல் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்
எதுக்கு வேணும் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். கிளவுடுன்றது வந்து ஒரு பே as you go ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல். ஸோ அப்படின்னும் போது கஸ்டமருடைய யூசேஜ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்த் அவங்களோட யூசேஜ் அதிகமாக இருக்கும், ஒரு சில நாள் யூசேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிசர்வேஷன்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி காஸ்ட் கம்மி பண்ணலாம், நமக்கு கண்டினியூஸாக எவ்வளோ யூசேஜ் இருக்கும் அந்த பேஸ் லெவலுக்கு வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பிளான் வாங்குறதோ ரிசர்வ் பண்ணுறதோ பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 55% 60% காஸ்ட் ரிடக்ஷன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு ரிசோர்ஸ் எப்படி கன்சியூம் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு கிளவுட் டெர்மினாலஜி. ஸோ காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ன மாதிரியான பட்ஜெட் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஸோ காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஓவரால் ஐ வுட் சே காஸ்ட் அனாலிசிஸ், கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்னு அதுக்குள்ள தான் வருது. அண்ட் தென் அட் எ வெரி ஹை லெவல் பட்ஜெட் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஈஸியாக எங்கே பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கன்சோலில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆன அக்கௌண்ட் தான். ஸோ இதில் போயிட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல் வரும். ஸோ இதுலேயும் போகலாம், இல்லாட்டி நீங்கள் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்லிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கன்சோல்குள்ளேயும் நீங்கள் போகலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கம்பைன்டு கன்சோல். இது உங்களுக்கு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்குள்ளே போகலாம். ஸோ ஏன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வந்து அந்த பில்லிங் அப்படின்றது வந்து ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு வந்து ரெலவெண்ட் கிடையாது. அது ஸோ பில்லிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேண்டில் பை ஃபினான்ஸ் டீம் ஆர் ஃபினாப்ஸ் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பண்ணுறது, பேமெண்ட் மெத்தடை வந்து ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. வேற காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஜென்ரலி ஹேண்டில் பை ப்ராஜெக்ட் டீம் ஆர் ஆப்ரேஷன்ஸ் டீம். அவங்க எல்லாம் வந்து இந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ லெட்ஸே இப்போ நான் வந்து காஸ்ட் அனாலிசிஸ்ன்னு ஒரு டெர்மினாலஜி சொன்னேன். ஸோ காஸ்ட் அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன மாதிரியான யூசேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ அஷூரை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸால் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து லெட்ஸே வந்து வேறு வேறு டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வேறு வேறு டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து வாங்குவாங்க. லைக் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் இருக்குது, சில டைம் வந்து கிளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர் வழியாக வாங்குவாங்க, இல்லை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஃப்ரீ டியர் வாங்கியிருப்போம், இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைசிங் டியரில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக காஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட், சிஎஸ்பி அக்ரிமெண்ட் ஆர் பேஎஸ்யூகோ ஸ்டாண்டர்ட் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா அது அதுக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம வந்து ஃப்ரீ டியர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆர்கனைசேஷன் நீடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு போவாங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ரிசோர்ஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பில்லிங் மாறும். அதுக்குள்ளே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய ஸ்கியூ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, லைசன்சிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு விஷயங்கள் மாறும். தென் கன்சம்ஷன் எவ்வளோ யூசேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ்னு வரும்போது அட் த எண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் என்னென்ன ரிசோர்ஸஸ் ரன் பண்ணுறோன்னு மட்டும் கிடையாது. ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருடைய சிபியூ டைம், மெமரி டைம், அது அண்ட் தென் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய இன்கிரஸ் ஈக்ரஸ் டிராஃபிக் எவ்வளோ, அண்ட் ஸ்டோரேஜில் வந்து எவ்வளோ யூசேஜ் இருக்குது, அண்ட் அதில் வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியில் ஸ்டோர் பண்ணுறோமா, ப்ரீமியமில் ஸ்டோர் பண்ணுறோமா, அதோடைய சைஸிங் என்ன, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கன்சம்ஷன் விஷயங்களை வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இப்போ சில ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணியிருப்போம், அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் இருக்கும், யூசேஜ் இல்லாமல் போகும். ஸோ யூட்டிலைசேஷன், ஸோ அதுவும் வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ அன்யூஸ்டாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரைட் சைசிங் பண்ணுறது, இல்லை தேவையில்லாத க்ளீனப் பண்ணுறதும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரீஜனல் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் நம்ம ரன் பண்ணுறோமோ, ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங், டிஃப்ரெண்ட் சிட்டியோடைய ரியல் எஸ்டேட் காஸ்ட் வேறு, அங்கே இருக்கிற ஹியூமன் பவருடைய காஸ்ட் வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ அப்போ எந்த ரீஜனில் ரன் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ காஸ்ட் கவர்னன்ஸ்ன்றது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக நம்ம வந்து
பிரிக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த காஸ்ட் அனாலிசிஸில் வந்தோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு என்ன இப்போ ஏப்ரல் மந்தோடைய காஸ்ட் என்னன்றது இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் மந்த் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து லாஸ்ட் மந்த் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் மந்தோடைய கன்சம்ஷன் என்ன, ஸோ அதோடைய ஆக்சுவல் காஸ்ட் இங்கே இப்போ உங்களுக்கு பாப்புலேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இங்கே 5000 ருபீஸ் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் மந்த் அப்படின்னா, அது எதுலலாம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் வந்து ஒரு 3000, வர்ச்சுவல் நெட்ஒர்க்கில் 700, விஎம்ல வந்து நமக்கு ஒரு 360. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து எங்கெங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சர்வீஸ் வைஸ் நம்ம போகலாம். இதை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டேஷ்போர்ட் வேணுமோ உங்களுக்கு இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு நீங்கள் இது வந்து சேஞ்சஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே இப்போ சர்வீஸ் வைஸ் இருக்குது, இந்த இடத்துல எந்தெந்த லொக்கேஷனில் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, யூஎஸ் ஈஸ்டில், இந்தியா சென்ட்ரல் இந்தியாவில் என்னவா இருக்குது, யூரோப்பில் என்ன எப்படி இருக்குது, அண்ட் எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன மாதிரியான யூசேஜ் இருக்குது அப்படின்றது அதில் வந்து பார்த்துருக்குறாங்க, காமிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸ் டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கிராஃப் வேணும்னா கொஞ்சம் இனிஷியல் லோடிங் டைம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிராஃப் வேணுமோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஓவரால் வர்ச்சுவல் மிஷின் காமிக்கிறாங்க. பட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டுக்கே வந்து டிஸ்க் இருக்கு, கம்ப்யூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ச்சுவல் மிஷின் தனியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிலே சப் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இங்கே பார்க்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிராஃபிக்கலாக விஷுவலாக குயிக்காக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், எதில் வந்து அதிகமான காஸ்ட் அதிகமாக ஸ்பெண்ட் ஆயிருக்கு அண்ட் நமக்கு வந்து என்ன சர்வீஸ் நமக்கு இப்போ காஸ்ட் வந்து அது தேவையா தேவையில்லையான்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டீடைல்டாக இதோடைய கம்ப்ளீட் கிரானுலர் யூட்டிலைசேஷன் வந்து உங்களுக்கு அதில் கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ நமக்கு காஸ்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் இப்போ ப்ராப்பராக வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டை வந்து ரிசோர்ஸ் குரூப்போ இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பிரிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அந்த காஸ்ட்டை வந்து ரிசோர்ஸ் குரூப் வைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ரிசோர்ஸ் குரூப் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான கன்சம்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இது வந்து ரிசோர்ஸ் குரூப் என்ன லாஜிக்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த லாஜிக்ல உங்களுக்கு இங்கே காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கனடா சென்ட்ரலில் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, அதில் தான் அதிகமான கன்சம்ஷன் இருக்கு 4200 கிட்ட. வேற வந்து இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை மற்ற பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்ல வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக மினிமலாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இதில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ அது வந்து நம்ம என்ன லாஜிக்ல வந்து ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி மீட்டிங்க்கு முன்னாடி அனுப்புறதுனா அனுப்பிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து இதை ஒரு கண்டிப்பாக ஒரு விஷுவல் டேஷ்போர்டாக நம்ம இதை ஷேர் பண்ணணும், இல்லை இந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணி அனுப்பலாம், இல்லை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ரிப்போர்ட் மாதிரி ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவே நான் வந்து எனக்கு ரிசோர்ஸ் குரூப் லிஸ்டிங் வேண்டாம், எனக்கு வந்து காஸ்ட்டை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வைஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் போயிட்டு டிஃப்ரெண்ட் வியூ எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அசஸ்மெண்ட், ஒரு ஃபினாப்ஸ் டீம்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் லீடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து காஸ்ட் கம்மி பண்ண முடியும், எந்த சர்வீஸில் வந்து அதிகமான கன்சம்ஷன் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஜென்ரலாக வந்து நம்ம நினைப்போம் அதிகமான இந்த ஹை எண்ட் சர்வீசஸ் கிரியேட் பண்ணும்போது தான் காஸ்ட் அதிகமாக இருக்குன்ற மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் தான் அதிகமான காஸ்ட் இருக்குது. அதுலேயே ஸ்டோரேஜ்லேயே வந்து நம்ம நிறைய டியர் பார்த்தோம், அதாவது பிளாக் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் விதமான காஸ்ட் வந்திருக்கு அண்ட் எது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டியர்ல கவர் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க வந்து உங்களால கேட்டகரைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நிறைய நம்ம ஆக்டிவிட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், பட் எது இதெல்லாம் ஃப்ரீல வருது, எது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெய்ட் கேட்டகரியில வருதுன்றதையும் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலயுமே வந்து உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துருவாங்க, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் தனியா, டிஸ்க் ஸ்டோரேஜ் தனியா. ஸோ ஸ்டோரேஜ்லேயே வந்து ரொம்ப கிரானுலரா டீடைல்டா வந்து நம்ம ரிப்போர்ட் பார்க்கணும்னா இந்த இடத்துல வந்து காஸ்ட் அனாலிசிஸ்ல சர்வீஸ் வைஸ் நம்ம ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ அதுல வந்து மெயினா வந்து அஷூருடைய ஃபைல்ஸ்ல வந்து ப்ரொவிஷன் வெர்ஷன் ஆஃப் இது கிரியேட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட அதுவே 3000 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு அது வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம இந்த மாதிரியான ரிசோர்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம், ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் இமீடியட்டா கிளீன் அப் பண்றது வந்து நமக்கு இந்த ஃப்ரீ டியரை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் வந்து அதிகமான காஸ்ட் இருக்கு, ஏன்னா நமக்கு அட் த எண்ட் வந்து நம்ம இந்த டாப்பிக்கை இந்த கான்செப்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணி பார்க்கணும், அதுதான் நம்மளுடைய நீட். ஸோ இது நம்ம ரொம்ப நேரம் இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதால வந்து தெர் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அதனால எந்தெந்த சர்வீசஸ் என்ன எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்க அப்பப்போ வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் ஒரு ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்லேயே கூட ஆன டெய்லி பேசிஸ் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும், எந்த சர்வீஸ்க்கு என்ன மாதிரியான யூசேஜ் இருக்குது, இப்போ ஏப்ரலில் வந்து என்ன சர்வீஸ்க்கு எவ்வளோ யூசேஜ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ டேட்டா பேஸ்லாம் கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் வந்து அது காஸ்ட்லி சர்வீசஸ் தான். ஸோ அதோடைய கன்சம்ஷன் யூசேஜ் எல்லாம் இருக்குது. அதில் விஎம்லேயே வந்து எந்த விஎம் வந்து அதிகமாக ப்ரைஸிங் இருக்குது, எந்த ரீஜனில்
கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயில்டாக வந்து இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டேபிள் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் VLOOKUP பண்ணணும் ஆர் உங்களுடைய லோக்கல் எக்ஸலில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வீஸ் வைஸை நம்ம போயிட்டு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ காஸ்ட் அனாலிசிஸ்ன்றது உங்களுக்கு கிரானுலராக ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப் வைஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து தே ஆல்சோ கிவ் யூ ஆப்ஷன் டு கோ ஃபார் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க ஆர் சேவிங்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட்ஸும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரிசர்வ் பண்ணதில் எவ்வளோ கன்சம்ஷன் இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்னன்றதெல்லாம் உங்களால் இங்கே காஸ்ட் அனாலிசிஸில் வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டீட்டெயில்டாக எந்தெந்த டே வந்து எப்படி இருக்குது அண்ட் சே லாஸ்ட் மேபி ஒரு பர்டிகுலர் நீங்கள் கஸ்டம் டியூரேஷன் கொடுக்க முடியும். இந்த இடத்துல போனீங்கன்னா கஸ்டம் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து இதாயிடுச்சு. ஸோ மேபி லாஸ்ட் மந்த்ல ஒரு 10 டேஸ் எடுத்துப்போம். ஸோ இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆன டெய்லி பேசிஸ் வந்து எந்தெந்த டேட் வந்து உங்களுக்கு ரீலோட் ஆகட்டும். ஸோ இது வந்து ஏப்ரல் சூஸ் பண்ணிட்டேன், தப்பாக சூஸ் பண்ணிட்டேன். இட் ஷுட் பி மார்ச். ஓகே, மார்ச்சில் வந்து ஒரு 10 டேஸ் மட்டும் போடுவோம். ஸோ ஃபியூச்சர்லாம் இதில் லோட் ஆகாது. ஸோ இட் வில் பி ஒன்லி யூசேஜ் மட்டும் தான் இங்கே இது பண்ணுவாங்க. ஃபோர்காஸ்டிங் தனியாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ எந்தெந்த சர்வீஸ் வந்து எங்கே அக்குமுலேட் ஆயிருக்கு, அதில் மேக்ஸிமம் யூசேஜ் எந்த டேட்டில் இருந்தது அப்படின்றத இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது டேபிளர் வியூவாக பார்க்கணும், உங்களுக்கு டேட்டாவில் தான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேட் வைஸ் எந்தெந்த டேட்டு என்ன அமௌண்ட்ன்றது இங்கே டேபிள்லேயே வந்துடும் உங்களுக்கு. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து லைன் வைஸ் வேணும் அப்படின்னா எப்படி க்ரோ ஆகுது என்னன்றது இங்கே பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இங்கே இந்தியன் ருபீஸ்லேயே இங்கே காமிச்சிருவாங்க எந்தெந்த டேட் வந்து எப்போ அதிகமாக கன்சம்ஷன் ஆச்சு, எந்த டேட்லேருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களால் போயிட்டுங்க கிரானுலராக வந்து செக் பண்ண முடியும். அந்த கஸ்டம் டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு அந்த 2 டேஸோ 3 டேஸோ என்ன டேவோ அதில் போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக இங்கே சர்வீசஸ் இது வந்து அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு தான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கிராஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 21st லேருந்து 30th வரைக்கும் நடந்த கன்சம்ஷன் தான் இது ஓவரால் கன்சம்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓவரால் 3100ன்னு காமிச்சாலுமே அந்த 3100 உடைய ஸ்பிளிட் என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கு, இந்த 3100 வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். கிளவுட் அட்மின் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுல தான் எல்லாமே கன்சம்ஷன் இருக்கு. அண்ட் மீதி வந்து எந்தெந்த ரீஜன் என்னென்ன சர்வீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஆஸ்பெக்ட்ஸ் வந்துடும். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கண்டினியூஸாக எனக்கு ரிப்போர்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன் டெய்லி பேசிஸ் ஆர் வீக்லி பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயிலுக்கே வந்து இந்த அக்குமுலேட்டட் காஸ்ட்டை வந்து ரிப்போர்ட்டாக அனுப்புனாலும் அனுப்பிக்கலாம். ஸோ இதை வந்து உங்களுடைய இமெயில் சப்ஜெக்ட் என்னன்றதை கொடுத்துட்டு ஸோ இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் யூ கேன் எனேபிள் இட். ஸ்பெசிஃபிக்காக இதில் நம்ம வந்து மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டியூரேஷனில் என்ன ஸ்பெசிஃபிக் டேட் இது பண்ணுறீங்க, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இங்கே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே வேணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக் ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வேணுமா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் வீக் டேவுடைய பிகினிங் அண்ட் எண்டில் மட்டும் வேணுமா. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அதில் வந்து ஒரு CSV ரிப்போர்ட்டோட ஒரு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனோட வரணும் அப்படின்னா அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் ஆட் வாட் எவர் ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் மெயில் வந்து எந்த டேட்டில் வரும் என்னன்றது இங்கே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அக்குமுலேட் ஆகிற காஸ்ட் வந்து வித் அடிஷ்னல் CSV லிங்கோட உங்களுக்கு இது வந்துடும். அண்ட் இந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல மேக் தி ஸ்கெடியூல் ப்ரைவேட் கொடுத்துட்டோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இது லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த காஸ்ட் அனாலிசிஸ் டீடைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்பாக்ஸ்க்கு வர வைக்கணும்னாலும் நீங்கள் யூ கேன் சப்ஸ்கிரைப் ஃபார் இட். ஆர் எல்ஸ் ஒன் டைம் வந்து இங்கே வந்து கன்சோலில் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அலர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட்டை தாண்டும் போது எனக்கு அலர்ட்ஸ் வரணும் அப்படின்றத வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் அலர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்குது. ஸோ அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து எனேபிள் ஆகலை, ஏன் எனேபிள் ஆகலை அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட் மீ ஷோ யூ சம்திங். ஸோ அலர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 விதமான மெயின் அலர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதாவது நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. பட் அதில் அட் எ வெரி ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 5 விதமான விஷயத்துக்கு வந்து நீங்கள் அலர்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அலர்ட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஆக்டிவ் அலர்ட் அவேர்னஸ்க்காக தான் இது பண்ணுறோம். அண்ட் பட்ஜெட் அலர்ட்டிங் இருக்கு, அனாமலி அலர்ட்டிங் இருக்கு, ஸ்கெடியூல்ட் அலர்ட்டிங்,
அண்ட் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட் கமிட்மெண்ட் உடைய பேலன்ஸ் அலர்ட்டிங், இன்வாய்ஸ் அலர்ட்டிங், இந்த மாதிரி 5 விதமான மேஜர் அலர்ட்ஸ் வந்து ஜென்ரல் ஆர்கனைசேஷன்ல கான்ஃபிகர் பண்ணுவாங்க. பட்ஜெட்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஆர் ஒரு ஒரு பர்டிகுலர் பிசினஸ் யூனிட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆக்சுவல் வெர்சஸ் ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அலர்ட் ஆகணும் அப்படின்றதுனா நீங்க அதை அலர்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல போயிட்டு அந்த ரிசோர்ஸஸ் வந்து கிளீன் அப் பண்றது, அந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டிஸும் இதுல இருந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ பட்ஜெட் அலர்ட்ன்றது வந்து உங்களுக்கு எந்தெந்த லேயர்ல இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் பண்ணலாம் அண்ட் ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் உங்களால பண்ண முடியும். வேறஸ் அனாமலி அலர்ட்ஸ் அப்படின்றது சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அலர்ட் கான்ஃபிகர் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல இது எனேபிள் ஆகல, அந்த கண்டிஷனல் சிக்னல். ஸோ அப்பனா நம்ம வந்து வேற ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் லேயரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அங்கே எனேபிள் ஆகலன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் போயிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு அனாமலி அலர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் அலர்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்க லேயர் அந்த ஸ்கோப் வந்து அன்சப்போர்ட்டட் ஸ்கோப்ல இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அங்கே எனேபிள் ஆயிருக்காது. ஸோ இப்போ பட்ஜெட் அலர்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் ஒர்க் ஆகும், ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் ஒர்க் ஆகும் அண்ட் அனாமலி அலர்ட்ஸ்ன்றது வந்து இட் வில் ஒர்க் ஒன்லி ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால தான் அது எர்லியராக உங்களுக்கு காமிக்கலாங்க. ஸோ இப்போ நான் அனாமலி அப்படின்றது என்னது, அனாமலி டிடெக்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் யூசேஜ் பேட்டர்ன் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 அக்குமுலேட் ஆகிட்டே வருது உங்கள் ரிசோர்ஸ் குரூப், உங்கள் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 100ன்றது 130 மாறுது, இல்லை 150 மாறுது அப்படின்னா இட் இஸ் அன் அனாமலி. பேட்டர்ன் மாறுது, ட்ரெண்ட் மாறுது, தெர் இஸ் அ சடன் ஸ்பைக் இன் த யூசேஜ். ஸோ அதுதான் வந்து அனாமலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அனாமலியை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் வந்து ஒரு ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கும் வந்து நம்ம செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். இன்கேஸ் அந்த அனாமலி வரும்போது யாருக்கு அனுப்பணும் அந்த அலர்ட் அண்ட் இந்த ரிசோர்ஸ் குரூப் எந்த ரிசோர்ஸ் குரூப் எந்த பிசினஸ் யூனிட் என்ன நேம்ன்றதை நீங்க அலர்ட் நேம்லேயே கொடுத்துக்கலாம். இது வந்து லைக் ஃபினான்ஸ் பியூ உடைய ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் உடைய ரிசோர்ஸ் குரூப்ல வந்து சடனா வந்து உங்களுக்கு ஸ்பைக் வந்திருக்கு, அனாமலி வந்திருக்கு அப்படின்றத நீங்க இங்க கேப்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். யார் யாருக்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கு அனுப்பணும் அண்ட் அதுல என்ன மாதிரியான மெசேஜ் வரணும் இதெல்லாம் நம்ம இங்க கொடுத்துக்க முடியும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கான்ஃபிகர் காஸ்ட் அனாமலி ஃபார் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட் ஆர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ எதுக்கோ இருக்கிற ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அங்கே நடக்கிற விஷயத்த வந்து நம்ம இங்கே அனுப்புகிறோம். ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணலாம். என்ன லாங்குவேஜில் கண்டென்ட் இருக்கணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி அலர்ட் ரூல்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லேயர் டு லேயர். இப்போ ஸ்கெடியூல்டு அலர்ட் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காஸ்ட் அனாலிசிஸ் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி பேசிஸில் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து அனுப்பிக்கலாம். அது சார்ட்டாகவும் அனுப்பலாம், சிஎஸ்வி எக்ஸ்போர்ட்டோட சேர்த்து அனுப்பலாம். ஸோ இஏ கமிட்மெண்ட் பேலன்ஸ் அலர்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கீங்க, அதில் ஏதாவது ரிசர்வேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதில் ஏதாவது கமிட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த இது கமிட்மெண்ட் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக 90% 100% யூசேஜ் வரும்போது நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த இடத்துல அலர்ட் ரூல்ஸில் போனோம் அப்படின்னா ஸோ மேலே வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எந்த லேயர் என்னன்றதை இங்கே கிளியராக சூஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து நம்ம வந்து ஒரு அலர்ட் எழுதுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அலர்ட் டைப் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கு வந்து அது சூட் ஆகலை. பட் மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்ஜெட் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பட்ஜெட் அப்படின்னும் போது இப்போ ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து மந்த்லி பட்ஜெட்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. மேபி லைட் சே $200 ஆர் $100 ஆர் $50 வந்து அவங்களுடைய ஸ்பெண்ட் வந்து இதுதான் அவங்களுடைய மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அது கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கான வீக்லி பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸ் ஆர் குவார்டர்லி பேசிஸ் அவங்களுக்கு வந்து பட்ஜெட் அலோகேஷன் ஒரு ஒரு பியூக்கும் மாறும். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து எவ்ரி மந்த் பட்ஜெட் கொடுப்பாங்க, இல்லை எவ்ரி குவார்டர்லி பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸில் வந்து எவ்ரி இயர் வந்து ஆனுவல் பட்ஜெட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பட்ஜெட்டை வந்து த்ரெஷோல்ட் ரீச் ஆக போகும்போது நம்ம எந்த டைம்ல வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்போது நமக்கு அலர்ட் பண்ணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ லெட்ஸே எனக்கு மந்த்லி பட்ஜெட்டுக்கு ஒரு அமௌண்ட் நான் ஓகே ஸோ மந்த்லி அலர்ட் அப்படின்ற மாதிரி சும்மா கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம், ரீசெட் பீரியடு அண்ட் ஃபைனலாக இந்த இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் மந்த் வந்து கிட்டத்தட்ட இந்த ரிசோர்ஸ் குரூப் மட்டுமே வந்து நமக்கு 1300 கிட்ட இருக்கு ருபீஸில். ஸோ இதில் நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1500 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மந்த்லி பட்ஜெட். ஸோ இதை தாண்டும் போது எனக்கு அலர்ட் வரணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிராஃப் காமிச்சிட்டாங்க. லாஸ்ட் மந்த் வந்து நீங்கள் பட்ஜெட்குள்ளே தான் இருந்திருக்கீங்க. வேற இந்த மந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபோர்காஸ்ட்டை கவனிக்கும் போது இது வந்து மேலே போகலாம், ஆல்மோஸ்ட் வந்து 1536 வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல காமிக்கிறாங்க ஏப்ரல் மந்த். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து அலர்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை தாண்டும் போது உங்களுக்கு வந்து அந்த எந்த பர்டிகுலர்
இப்போ இமெயில் கொடுக்குறீங்களோ ஆர் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக் இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் a second. ஸோ இது மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டும் கொடுக்கலாம், மல்டிபிள் இமெயில் ஐடியும் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ன கேட்டகரி அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம் இதில். ஸோ ஆக்சுவல் காஸ்ட்டாக ஃபோர்காஸ்டட் அமௌண்ட் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட்டும் இதில் தெரியும், பட்ஜெட்டில் ஆக்சுவல் அமௌண்ட்டும் தெரியும். ஃபோர்காஸ்டட் அமௌண்ட்டே ஒரு பர்டிகுலர் இது ரீச் ஆக போகுது. இப்போ ஃபோர்காஸ்டட் அமௌண்ட்டே எனக்கு வந்து 80% ஆஃப் த பட்ஜெட்டை வந்து ரீச் பண்ண போகுது. 80% ஆஃப் 1500 வந்து 1200. இது ரீச் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அது நீங்கள் வந்து மேனேஜ் ஆக்ஷன் குரூப்பில் போயிட்டு அது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிசோர்ஸை வந்து க்ளீன் அப் பண்ணணும், இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனாகவும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டி நம்ம வந்து அங்கே ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு இந்த இது வரணும், மெயில் வரணும், ஸோ அது வந்து நீங்கள் டிஃபால்ட் இங்கிலீஷ் தான் அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு லாங்குவேஜில் வரணும்னா அதை மாற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன் டிசேபிள் இருக்கிறதால நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகாது. ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் வேணால் இது காமிக்கிறேன். ஸோ இது சேம் இது வந்து இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நான் இது வந்து லாஸ்ட் இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரீ டியர். ஸோ இதில் வந்து இப்போ லெட்ஸே எனக்கு ஓகே, ஸோ இதில் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிட்டிக்ஸில் காஸ்ட் அனாலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் பட்ஜெட் வந்து மானிட்டரிங் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இப்போ லெட்ஸே எனக்கு வந்து மந்த்லி அலர்ட் இல்லை ஏதாவது செட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் சேம் இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏப்ரல் 1லேருந்து நம்ம இது பண்ணுறோம். எக்ஸ்பைரைசேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இந்த அலர்ட் வரணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து மானிட்டர் ஆகிட்டே இருக்கணும், அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன்ஆர் சூஸ் பண்ணியிருந்தோம், வெளியில் கரன்சி, அதனால் ஐஎன்ஆரில் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் டாலர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே பட்ஜெட் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மந்த் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ. ஸோ லெட்ஸே எனக்கு $100 தான் என்னோட பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த $100 இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு கரண்ட் ஆக்சுவல் காஸ்ட் என்ன, இந்த இது ஃபோர்காஸ்ட் என்ன. ஃபோர்காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட $300 வரைக்கும் யூசேஜ் வர மாதிரி இருக்குது இந்த அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் நம்மளுடைய என்ன பட்ஜெட் இங்கே செட் பண்ணுறோமோ அது இந்த இடத்துல ரெட் லைன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சேம் திங் ஃபோர்காஸ்டட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லெட்ஸே ஒரு 70% ஆர் 80% வரும்போது 80% ஆஃப் $100 வந்து $80. ஸோ $80 ரீச் ஆகும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அலர்ட் வரணும், இமெயில் வரணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜில் வரணுமோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணால் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஆக்டிவாக இல்லாதெல்லாம் நிறைய ஆப்ஷன் கிரே அவுட் ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காஸ்ட் அனாலிசிஸ், பட்ஜெட்டிங், அலர்ட்டிங் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து 5 விதமான அலர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட்ஜெட் அலர்ட்டிங், அனாமலி அலர்ட்டிங், ஸ்கெடியூல், கமிட்மெண்ட் அலர்ட்டிங் அண்ட் இன்வாய்ஸ் வந்து மெயினாக வந்து ஃபினான்ஸ் டீம் ஆர் ஃபினாப்ஸ் டீமுக்கு தான் அது போகும். காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய நீட் எதுக்காக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் வந்து பேசிகோ மாடல், ஆப்ரேஷனல் மாடலில் இருக்கிறதால நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸால் காஸ்ட்டு மாறுது. அந்த காஸ்ட்டை வந்து எப்படி நம்ம இன்டாக்டாக வச்சு நம்ம என்விரான்மெண்ட்டை ரன் பண்ணுன்றதுக்காக தான் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அட் வெரி ஹை லெவல் வந்து ஒரு 5 விதமாக வந்து இங்கே பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன ரிசோர்ஸ் வந்து கரெக்டான ரிசோர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுறது வந்து ஆர்கிடெக்ட் சூஸ் பண்ணுவாங்க. விஎம் கரெக்டாக, ஆப் சர்வீசஸ் கரெக்டாக, கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக, எதில் ரன் பண்ணால் பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் போகும்போது, சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் போகும்போது காஸ்ட் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக வர, எஃபிஷியண்டாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம விஎம்ல ரன் பண்ணணுமா, எங்கே ரன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் இதில் வரும். ஸோ தென் வந்து சைசிங் ரெக்யர்மெண்ட். அஃப்கோர்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக ஒரு ரஃபாக தான் நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும். ஆக்சுவல் கன்சம்ஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும் இதோடைய சிபி யூட்டிலைசேஷன் என்ன, மெமரி யூட்டிலைசேஷன் என்ன, எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவைப்படுது என்னன்றதை வந்து லேட்டராக நம்ம ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸோடைய சைசிங் ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அலோகேட் பண்ணுறது. அண்ட் தென் வந்து
தேவையில்லாத விஷயங்களை வந்து டீகமிஷன் பண்றது, டீஅலோகேட் பண்றது, ஆர் டவுன் சைசிங் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ப்ராக்டிஸாக தான் இருக்கும் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல. அண்ட் அதே மாதிரி இப்போ கிளவுட் கேப்பபிலிட்டிஸே நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஷூர்லேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க இன்பில்ட்டாக தராங்க, இமெயில் சர்வீஸ் இன்பில்ட்டாக தராங்க, அப்சர்வபிலிட்டி, மானிட்டரிங் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங், ஸ்கேலபிலிட்டி ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய கிளவுட் நேட்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் தனியாக அதை ஒரு சர்வர் போட்டு அதை டூல் ரன் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுன்றது இட்ஸ் ஓவர் ஹெட் மாதிரி ஆகிடும்.